Example 6.20. A kite is flying at the height of 75 meters above the ground. The string attached to the kite is temporarily tied to a point on the ground. ஓகேவா, என்ன சொல்லியிருக்கான் பாருங்க, ஒரு கைட் வந்து ஒரு 75 மீட்டருக்கு கிரவுண்ட்லேருந்து, ஓகேவா, இது கிரவுண்ட் பார்ட் வச்சுக்கலாம். கிரவுண்ட்லேருந்து 75 மீட்டருக்கு மேலே ஒரு கைட் என்ன ஆகிட்டு இருக்கு, பறந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு 75 மீட்டர் வச்சுக்கலாம். கிரவுண்ட்லேருந்து ஹைட் என்ன இருக்குது, 75 மீட்டரில் பறந்துக்கிட்டு இருக்கு. இது பீன் மென்ஷன் பண்ணிடலாமா? ஏங்கிறத ஹைட்னு வச்சுக்கலாம். எவ்வளோ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் பறந்துக்கிட்டு இருக்கு, 75 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பறந்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு டெம்ப்ரவரி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்ட்ரிங் இல்லாமல் பட்டை என்ன பண்ண முடியாது, விடவே முடியாது இல்லையா. ஒரு ஸ்ட்ரிங் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, எங்கேருந்து, கிரவுண்ட்லேருந்து அட்டாச் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு கொடுத்துருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட் இஸ் 60 டிகிரி. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எதுக்கு இடையில ஆங்கிள் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் கிரவுண்டு, ஸ்ட்ரிங்குக்கும் வித் கிரவுண்டு, இது கிரவுண்ட் இல்லையா, இது ஸ்ட்ரிங் அட்டாச் பண்ணியிருக்கோம். என்ன கொடுத்துருக்கா பாரு, இந்த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த பாயிண்ட் நோட் பண்ணுறது ரொம்ப. தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் என்ன பண்ணணும், இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அஸ்யூமிங் நம்ம என்ன அஸ்யூம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா தட் தேர் இஸ் நோ ஸ்லாக், எங்கேயுமே என்ன கிடையாது, ஸ்லாக் கிடையாது. இந்த ஸ்ட்ரிங்கில் எங்கேயுமே ஸ்லாக் கிடையாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கேயோ ஒரு முடிச்சோ, ஸோ இந்த ஒரு வளைவு நெழிவு எந்த இடத்துலையும் ஸ்லாக் இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் அஸ்யூம் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்லாக் நேராக இருக்குது அப்படின்னு அஸ்யூம் பண்ண சொல்லி நமக்கு ஹிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஓகேவா, போடலாமா? இவ்வளோதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டு, ஓகேவா, இது சீன் கன்சிடர் பண்ணிக்கலாமா. ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏசியோட வேல்யூ நீ கண்டுபிடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடி சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, எழுதிக்கலாமா. இது ஸ்ட்ரிங், இது கிரவுண்ட், இது கைட். ஓகேவா, இப்போ இதோட வேல்யூ ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டு ஏசியோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போது கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இல்லாமா. கிவனில் ஏபியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏபிங்கிறது என்னது அப்படின்னா தி ஹைட் ஆஃப் த ஹைட் above தி கிரவுண்ட். ஓகேவா, இதுதான் கிவனில் கொடுத்துருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, தி லென்த் ஆஃப் தி ஸ்ட்ரிங்கோட லென்த் என்ன சொல்லியிருக்கோம், ஏசியா. அப்போ ஏசியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஏசியோட வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் என்னது, தி ஸ்ட்ரிங். ஓகேவா, கிவனில் ஏபியோட வேல்யூ குடிச்சிட்டு ஏசியோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, கண்டுபிடிச்சிடலாமா. ரொம்ப ஈஸி. ட்ரையாங்கிள், என்ன ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்பயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ரைட் ஆங்கிள் எங்கே வருதோ 90 டிகிரி வர்றது எங்கே வரணும் அப்படின்னா சென்டரில் வர மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுதணும். ஓகேவா, அப்போ ஏபிசி, ஓகேவா, இல்லைன்னா சி. ஓகேவா, இந்த என்ன எழுதிக்கலாம் பாருங்கள். இப்போ நமக்கு என்ன கொடுத்துட்டு என்ன கேட்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இது என்ன சைடு பாருங்கள், நமக்கு 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, ஹைப்போடெனியஸ். ஓகேவா, இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது என்னது, ஆப்போசிட் சைடு. ஓகேவா, இது அட்ஜசன்ட் சைடு. ஓகே தானே, நமக்கு டீட்டாக்கு எதிராக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னது அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த 90 டிகிரி நோட் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் என்னது அப்படின்னா ஹைப்போடெனியஸ். அப்போ 2 பேஜஸ் இருக்கும். இந்த 2 பேஜஸில் உனக்கு எது ஆப்போசிட் சைடு எது அட்ஜசன்ட் சைடு அப்படிங்கிறது உனக்கு டவுட் வரும் இல்லையா. அப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா இந்த 60 டிகிரி நமக்கு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த ஆங்கிளுக்கு எதிராக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு, அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட் சைடு. இப்படி தானே, இந்த டீட்டாக்கு ஆப்போசிட்டாக பேசினா அது ஆப்போசிட் சைடு, பக்கத்துலேயே உட்காந்து பேசினா அது என்னது அட்ஜசன்ட் சைடு.
ஓகேவா? கவனிங்க, இப்போ நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ இதோட வேல்யூ கொடுத்துட்டு இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன வரணும்? ஏபியையும் ஏசியும் யூஸ் பண்ணுற மாதிரி வரணும். அப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடு தேவையில்லை. அப்போது ஆப்போசிட் சைடையும் ஹைப்போடெனிஸையும் யூஸ் பண்ணுற மாதிரி வர ஃபார்முலா என்னது? சைன் டீட்டா. சைன் டீட்டா தான் என்னது? ஆப்போசிட் சைடு வாய்ட ஹைப்போடெனியஸ்னு வரும் இல்லையா? அதுவே காஸ், அப்போ நமக்கு காஸ், இப்போ நம்ம இது ரெண்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி வர ஃபார்முலா என்னது அப்படின்னு பார்க்கணும். இது ரெண்டையும் யூஸ் பண்ணுற மாதிரி வர ஃபார்முலா என்னது? சைன் டீட்டா. நல்லா கவனிங்க, என்ன கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? ஆப்போசிட் கொடுத்துட்டு ஹைப்போடெனியஸ். அப்போ ஆப்போசிட் கொடுத்துட்டு ஹைப்போடெனியஸ் கேட்டிருக்காங்களா? அப்போது சைன் டீட்டா. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூ இல்லை, இந்த ரெண்டு வேல்யூ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த ரெண்டு வேல்யூ வருது அப்படின்னா இது என்னது? அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடும் ஹைப்போடெனிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி வர ஃபார்முலா என்னது? காஸ் டீட்டா. ஏன்னா காஸ் டீட்டா அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு வாய்ட ஹைப்போடெனியஸ். ஓகேவா? நமக்கு இப்போ இதோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லலை, இந்த ரெண்டு வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா? டேர்ன் டீட்டா. டேர்ன் டீட்டா அப்படின்னா ஆப்போசிட் சைடு வாய்ட, ஓகேவா, ஆப்போசிட் சைடு வாய்ட அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நம்ம கொஸ்டினில் இந்த ரெண்டு வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். என்னென்ன வேல்யூ? ஆப்போசிட்டும் ஹைப்போடெனியஸும். அப்போ ஆப்போசிட்டும் ஹைப்போடெனியஸும் யூஸ் பண்ணுற மாதிரி வர ஃபார்முலா என்னது? சைன் டீட்டா. அப்போ சைன் டீட்டா எழுதலாமா? சைன் டீட்டா ஈக்குவல் டு பாருங்கள், சைன் டீட்டாவில் பாருங்கள் என்னென்ன வேல்யூ எழுதணும்? ஆப்போசிட்டு ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட் என்னது? ஏபி. அடுத்து ஹைப்போடெனியஸ் என்னதுக்கு? ஏசி. இப்போ என்னெல்லாம் வேல்யூ தருமோ அதெல்லாம் அப்ளை பண்ணிடலாமா? சைன் டீட்டாவோட வேல்யூ எவ்வளவு? 60 டிகிரி. ஏபியோட வேல்யூ கொடுத்துட்டாங்க 75. ஏசியோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? சைன் 60 டிகிரியோட வேல்யூ எவ்வளவு? √3/2. 75 இன்ட்டு ஏசி. ஓகேவா? இந்த 2 அந்த சைடு கொண்டு போயிடலாம், இந்த வேல்யூ அந்த சைடு கொண்டு போயிடலாம், இந்த ஏசியை இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஏசி டிவைடில் இருக்கிறது என்னவாகும்? மல்டிப்பிள் வரும் இல்லையா? அப்போ ஏசி ஈக்குவல் டு 75 இன்ட்டு 2 டிவைட √3. ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த √3 கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த 75 25 இன்ட்டு 3 அப்படின்னு எழுத போகிறேன். இன்ட்டு 2 டிவைட ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஏன்னா 3 இருந்தால் தானே கேன்சல் பண்ண முடியுங்கிறதுனால இந்த 75 25 இன்ட்டு 3 இன்ட்டு 2ன்னு எழுதுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த √3 எப்படி கேன்சல் பண்ணலாமா? இந்த 3 என்ன பண்ணலாம்? √3 இன்ட்டு √3 அப்படின்னு எழுதலாம். ஸோ ஒரு √3 கேன்சல் ஆகிட்டு ஒன்று இருக்கும், ஒரு √3 மட்டும் இருக்கும். ஓகேவா? அப்போ 25 இன்ட்டு 2 என்ன கிடைக்கும் அப்படின்னா 50 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஓகேவா? ஃபைன் பண்ணிவிட்டு இல்லையா? ஹென்ஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஏசி அப்படிங்கிறது தான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் சொன்னோம் இல்லையா? நமக்கு என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க? லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. இது ஆன்சர் எடுத்து எழுதிட வேண்டியதான். லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் 50 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 மீட்டர். மீட்டரில் தான் கொஷின் கொடுத்துருந்தாங்க. அந்த மீட்டர்லேயே என்ன பண்ணிடுங்க? கொஷினை மெயின் பண்ணியாச்சு. ஓகேவா? அந்த சம்மில் ஒன்றுமே கிடையாது. ஒரு கைட் வந்து 70 கிரவுண்ட்லேருந்து 75 மீட்டருக்கு மேலே பறந்துக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எனக்கு இருந்தாங்க லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், அந்த ஸ்ட்ரிங்கில் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க, அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நமக்கு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இன்க்ளினேஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் வித் த கிரவுண்ட் இஸ், ஸ்ட்ரிங்கும் கிரவுண்டும் மேட் ஆகிற ஆங்கிள் தான் 60 டிகிரின்னு கொடுத்துருந்தாங்க. இதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஓகேவா? அடுத்து இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணுவீங்க. இன் ட்ரையாங்கிள் இதில் என்ன கொடுத்துட்டு என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டையும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏபி ஏசி, அதாவது ஆப்போசிட் அடுத்து ஹைப்போடெனியஸ். ஆப்போசிட்டும் ஹைப்போடெனிஸும் வர மாதிரி ஃபார்முலா என்னது? சைன் டீட்டா. இப்போ சைன் டீட்டாவில் ஏபி/ஏசி, ஏபியோட வேல்யூ தெரியும், ஏசியோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சைன் 60 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன தெரியும்? √3/2ன்னு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? எல்லாருக்கும் இந்த டீட்டாவோட வேல்யூ தெரியும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் நான் எழுதுகிறேன். சைன் டீட்டா 0, 30, 45, 60, 90. ஓகேவா? இதில் சைன் டீட்டோட ஃபஸ்ட்டு 0, கால், அரை, முக்கால், 1ன்னு சொல்லுவாங்க. அதாவது குவார்ட்டர், ஆஃப்,
3 ஆஃப் குவார்ட்டர் 1ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த வேல்யூக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா தான் சைனோட வேல்யூஸ். ஓகேவா. 0க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 0, 1/4க்கு எடுத்தால் 1/2, 4க்கு எடுத்தால் 2, 1க்கு எடுத்தால் 1, 2க்கு எடுத்தால் எடுக்க முடியாது இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2. அதேமாதிரி √3க்கு எடுக்க முடியாது √3, 4க்கு எடுத்தோம்னா 1, 4க்கு எடுத்தோம் அப்படின்னா 2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 அப்படின்னா 1 கிடைக்கும். அதுவே காஸ் தீட்டா அப்படின்னா இதை அப்படியே என்ன பண்ணுங்கள், ரெசிப்ரோக்கில் தலைகீழாக எழுதிடுங்க. 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2, 1/√2, 1/2, 0. டேர்ன் அப்படின்னா சைன் பை காஸ், இந்த வேல்யூ பை இந்த வேல்யூ. இப்போ 0/1 அப்படின்னா 0, இந்த வேல்யூனா 2 கேன்சல் ஆகிட்டு 1/√3, இந்த வேல்யூனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹோல் வேல்யூமே கேன்சல் ஆகிடும் இல்லையா. ஸோ 1, இங்கே 2 கேன்சல் ஆகிட்டு √3/3, ஸோ √3, இங்கே 1/0, அது என்ன பண்ண முடியாது, நம்மளால் வரையறுக்க முடியாது. ஸோ இன்ஃபைனைட். ஓகேவா. இதில் டேர்ன் 60 டிகிரி, டேர்ன் 60யோட வேல்யூ எவ்வளவு, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/2 எடுத்து எழுதி அடுத்த என்ன பண்ணியிருக்கோம், ஏசியை மட்டும் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த ஹோல் வேல்யூ அந்த சைடு அப்படியே என்ன பண்ணிட்டோம், தலைகீழாக கொண்டு போயாச்சு. இந்த √3 கேன்சல் பண்ணுறதுக்காக இந்த 75 25 × 3ன்னு எழுதி × 2, இந்த 3 என்ன பண்ணியிருக்கோம், √3 எழுதி √3க்கு √3 கேன்சல் பண்ணி ஆன்சர் எழுதிட்டோம். சரியா. ரொம்ப சிம்பிளான சம்.